மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் எம்எல்ஏ, மதுரை. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஒத்தக்கடை பகுதியில் இந்த சாலை முழுவதும் நிரம்பி மக்கள் வெள்ளம் காட்சியளிக்குது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சி மிகு எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் திரு வி. ராஜன் செல்லப்பா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செல்லூர் கே. ராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர். பி. உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர். பி. உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர். காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர். காந்தி அவர்களே, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு வி.வி.ஆர். ராஜ் சத்தியன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு தமிழ் செல்வன் அவர்களே, தமிழரசன் அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த பாமக மாவட்ட தலைவர் திரு ஏ.பி. ராஜசிம்மன் அவர்களே, பாஜக மாநில செயலாளர் திரு பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களே, தமாக மாநில பொதுச்செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே.எஸ்.கே. ராஜேந்திரன் அவர்களே, தமாக தொகுதி பொறுப்பாளர் திரு பரத் நாச்சியப்பன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் முன்னாள் எம்எல்ஏ திரு அண்ணன் பி. வி. கதிரவன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தொகுதி பொறுப்பாளர் திரு சந்தானம் அவர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் திரு திருமாறன் ஜி அவர்களே, தமிழர் தேசிய கட்சியின் மாவட்ட திரு சிங்கக்கண்ணர் அவர்களே, மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தியா தேவர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருகுல செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, வார்டு செயலாளர்களே, கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார மக்களே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இளைஞர் வட்டாரங்களே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதாக பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் இங்கே இருக்கின்ற மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். நீங்க தானே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்யக்கூடியவர்கள், நீங்க தானே, மக்கள் தானே. மக்கள் நினைத்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை கூட்டணி வேணாலும் போடலாம், ஆனால் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, உங்களுடைய அரசு மீது நம்பிக்கை இல்லை, உங்கள் கட்சி மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வீடு வீடா வந்து கதவை தட்டி திரு ஸ்டாலின் கேட்கிறாரு, இங்க வந்து திமுகவில் உறுப்பினர் ஆக்குங்கன்னு. ஓரணியில் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடா, அது என்னமோ ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஓரணியில் தமிழ்நாடு.
வீடு வீடா கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர் சேர்க்கிறாங்க. நாட்டில் அப்படி சம்பவம் நடந்திருக்குதா? இது வரைக்கும் நடந்திருக்குதா? எந்த கட்சியாவது வீடு வீடா போய் மக்களை கெஞ்சி கூத்தாடி எங்க கட்சியில உறுப்பினரா சேர்ந்துக்க என்று இன்றைக்கு கெஞ்சிக்கிட்ட கட்சி திமுக கட்சி. அந்த அளவுக்கு திமுக கட்சி படு பாதாளத்துக்கு சென்று விட்டது. கட்சிக்காரருடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள் அந்த கட்சி. அதனாலதான் வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கின்ற நிலையை இன்றைக்கு திமுக வந்துட்டது. ஆக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். ஒரு கட்சிக்கு அந்த கட்சியுடைய தொண்டர் தான் பலம். அண்ணா திமுக தொண்டர் பலம் நிறைந்த கட்சி, நிர்வாகி நிறைந்த கட்சி, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. அதனால மக்கள் அண்ணா திமுக விரும்புகிறார்கள். திமுக அப்படியா? இல்லையே. இன்னைக்கு தொண்டல் நிறைந்திருந்தா ஏன் வீடு வீடா போய் மக்கள்கிட்ட கெஞ்சி உறுப்பினர் சேர்க்கையில நீங்க ஈடுபட்டுக்கிறீங்க? இதுவரை தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் வீடு வீடா போய் கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு கிடையாது. மக்கள் விரும்பினா அந்த கட்சிக்கு விரும்புகிறாங்களோ அந்த கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க. அதுதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கிட்ட நிலைமை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டரோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, வேற வழி இல்லை. அதனால வீடு வீடா திமுக கட்சிக்காரெல்லாம் உறுப்பினர் சீட்டை எடுத்துட்டு வந்து கட்சியில சேர்த்துங்கன்ற அந்த விண்ணப்பத்தில் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கையெழுத்து போலினா தங்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டத்தை நிறுத்தி விடுவதாக இன்றைக்கு பயமுறுத்திட்டு இருக்காங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, அண்ணா திமுக உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். உரிமை தொகை கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு வீட்டிலிருந்து கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின். இங்க இருக்கிற அமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அது வீட்டில இருந்தா கொடுக்குறாங்க, கடை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற. அதுவும் அரசாங்கத்தில் வருமானத்தை பெருக்கி கொடுக்கல, கடன் வாங்கி இந்த உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும், வேற யாரும் கட்ட மாட்டாங்க. எப்படி கட்டணும்? வரி போட்டு உங்களிடத்துல வசூல் பண்ணி அந்த கடனை கட்டுவாங்க. எப்படி தந்திரமா பண்றாங்க பாரு. அரசாங்கம் ஒரு அரசாங்கம்னா வருவாயை பெருக்கி அதிலிருந்து மக்களுக்கு திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்தினா மக்கள் பயனடைவாங்க. நீங்க கடனை வாங்கி இந்த மக்கள் மீது சுமத்தி அதிலிருந்து இருக்கிற பணத்தை இந்த உரிமை தொகை கொடுக்குறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? இது மக்கள் மீது மக்கள் தலையில வந்து விழுகிற சுமதானே. அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அமைச்சர் சகாக்களும் சொல்றாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் அறிக்கையில நாங்கள் சொன்னவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக. இவ எங்க கொடுத்தாங்க? அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்தது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். இன்றைக்கு அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் திரு ஸ்டாலின் அவர்கள். அண்மையில ஒரு மாசத்துக்கு முன்பு மீண்டும் ஒரு அறிவிப்பு. தம்பி இந்த கொடி இந்த பக்கம் தள்ளிப்படி, கொடி இந்த பக்கம் தள்ளிப்படி தம்பி, அண்ணா திமுக கொடி தள்ளிப்படி. ஒரு மாதத்துக்கு முன்பு திரு ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். மேலும் 30 லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. அதை முன்னிட்டு இந்த 30 லட்சம் குடும்பத்தில் இருக்கிற மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு இப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை மையமாக வைத்து தான் 30 லட்சம் பேர்களுக்கு விதிவிலக்கை தளர்த்தி 1000 ரூபாய் குடும்ப தலை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. எண்ணி பாருங்க. ஒரு அரசாங்கம் மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கணும். ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு கட்சி அறிவிச்சா அந்த அறிவிப்படி செயல்படணும். ஆனா திமுக அப்படி இல்லை. தேர்தல் வருகின்ற வரை அவர்கள் மக்களுக்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி தேர்தல் அறிக்கையின் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர் பல்ட்டி அடிச்சு அப்படியே அவள் அறிவிச்ச திட்டத்தை எல்லாம் மறந்து
ஏதோ பேசி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. சிந்திச்சு பாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தொகுதி மந்திரி எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அங்க மேலூர்ல பேசும்போது அங்க கூட்டத்திலிருந்து பேசுறாங்க, ஐயா பேசுங்க அப்படின்னு. என்னப்பா பேசுறது? இங்க இருக்கிற மாவட்ட மந்திரி யார் உங்களுக்கு தெரியும். அவர் பத்திரப்பதிவு துறையில் இருக்காரு. ஆக கொள்ளையோ கொள்ள அடிக்கிறான்னு கீழே இருக்கிற மக்கள் பேசுறாங்க. நான் பேசுறேன், எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறாங்க மக்கள். இப்ப ஏற்கனவே பிராந்தி கடையில் 10 ரூபாய்னு ஒருத்தர் பேர் வாங்கியிருக்காரு. யார் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க இருக்கிற அமைச்சர் 10% பதிவு செஞ்சா 10%, பத்திர பதிவு செஞ்சா 10% அவருக்கு போய் சேர வேணும். அப்படி சேர்ந்தால்தான் அந்த பத்திர பதிவு நடக்கும். நடக்குதுல உண்மைதானே? உண்மைதானுங்க. மேலூர் மக்கள் சொன்னாங்க, பல இடத்துல நான் கேள்விப்பட்டது தகவல். அதன் அடிப்படையில் இங்க இருக்கிற அமைச்சர், துறையினுடைய அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு 10% அந்த சப்ரிஜிஸ்டர் ஆபீஸில் கொடுத்தா தான் அந்த பத்திரப்பதிவு செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அவருடைய வீடுகள் வாங்கலாலும் சரி, நிலத்தை விற்பனை செஞ்சாலும் சரி, 10% அவளுக்கு கொடுத்தா ஏற்கனவே கஷ்டத்தெல்லாம் வீடு விற்கிறான், கஷ்டத்தை தான் நிலத்தை விற்கிறான். அப்படி இருக்கின்ற போது அவர்கிட்ட 10% கமிஷன் வாங்கினா அவள் எப்படி வாழ முடியும்? திமுக ஆட்சி ஒரு அவல ஆட்சி என்பதற்கு இதுவே உதாரணம். அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் 582 பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குது. 582 பத்திரப்பதிவு அலுவலகம். அதுல ஒரு வருஷத்துக்கு மேல பத்திரப்பதிவு அலுவலகம் இருந்ததே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள், அடுத்த வருஷம் இன்னொருத்தர், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர். இப்படி 582 பேர்லையும் மாத்தி மாத்தி டிரான்ஸ்பர் போட்டு அதுல ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வரும், கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். அப்பொழுது இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். போன மாதிரி நினைச்சிடாதீங்க. போன தடவை நான் முதலமைச்சர் இருக்கும் போது 4 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 2 மாதம் இருந்தேன். அப்பெல்லாம் எங்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு மனம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மிக மிக மோசமாக, மிக மிக கேவலமாக எல்லா துறைகளையும் லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. மக்களை வாட்டி வதைத்து இன்னைக்கு மக்களிடத்தில் பணம் பறிக்கின்ற சூழலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இன்றைய அமைச்சர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக இன்றைக்கு எழுச்சி பயணம் நடத்துது. அதுல எல்லாமே நடத்த முடியாத அளவுக்கு இங்க இருக்கிற அமைச்சர் தொந்தரவு கொடுக்கிறார். எந்த வத்தல நாயும். நானும் முதலமைச்சராக இருந்தேன். எங்களுடைய ஆட்சியில யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல. எங்க வேணாலும் கூட்டம் போட்டுக்க, எங்க வேணாலும் ஆர்ப்பாட்டம் போட்டுக்க. இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுதுதான் அதிக போராட்டம் நடத்தினாங்க. ஜனநாயகம் அதை உரிமைக்காக போராட்டம் நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறது, அதெல்லாம் தடையே கிடையாது. அதை சந்திக்க தில்லு திராணி தெம்பு வேணும். அதெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு இல்ல. பொதுக்கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எழுச்சி பயணமானா கொடியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, விளம்பர தட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? மக்கள் ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைய இதெல்லாம் நாங்க சொல்றோம். எதுக்கு நாங்க அச்சப்பட்டது கிடையாது. நான் 10 முறை தேர்தல் நின்றுக்கிறேன். 10 முறை நான் தேர்தல் நின்றுக்கிறேன். அண்ணா திமுக அதிகமா தேர்தல் நின்றது நான் சட்டமன்றத்தில் நின்றுக்கிறேன், நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிறேன். ஆக எங்க வீட்டுல உங்களுக்கு பாஜக பலிக்காது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக நிச்சயம் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைக்கு இந்த ஏழை மக்களுக்கு எந்த திட்டமும் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? இந்த மதுரை மாநகராட்சியில்
ஒரு பெரிய ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? இந்த கூட்டம் பேசி முடிச்ச பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த தொகுதியில் என்னென்ன திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்பதை புள்ளி விவரத்தோட சொல்றேன். இன்றைக்கு இங்க இருக்கின்ற அமைச்சர், இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் இந்த மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கா என்பதை மட்டும் இந்த அமைச்சர் தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிருக்கார். போய் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் முதலீட்டு ஈர்ப்பு தான் போயிட்டு இருக்கார். ஏற்கனவே 4 முறை வெளிநாட்டுக்கு போனார். அங்க வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார். சைக்கிள் ஓட்டினார்ல, உண்மைதானே? எல்லா முதலமைச்சரும் மற்ற மாநிலத்திற்கு முதலமைச்சர்லாம் வெளிநாடு போனா என்ன காரணத்துக்கு போவாங்களோ அதை செய்வதற்காக போவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டு தான் மிச்சம். அதைத்தான் நம்ம பார்த்து ரசிச்சோம், வேற ஒன்றும் கிடையாது. 4 முறை வெளிநாடு போய் 18,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்திருக்கிறீங்க. கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சுமார் 60,000 கோடி தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டை ஈர்த்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம். எப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கார், ஜெர்மன் போயிருக்கார். அங்க போய் 3,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டான்னு சொல்றாரு. இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவர் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2ல தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க, எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க, விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெர்மன்ல போய் போடுறார். எப்படி நாடகம்? ஒண்ணுதான், ஒரே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுசா ஒரு 1000 கோடிக்கு போட்டுருக்காங்க. அதுவும் இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தில் அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது. 3 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு அந்த தொழிற்சாலை இயங்கி வருது. அதுல விரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆக இதையெல்லாம் மக்களை ஏமாற்றி நாடகமாடி ஏதோ சொந்த வேலைக்கு போயிருக்கார். அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்காக போகல. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் தான் தமிழ்நாட்டிலே போட்டுக்கிறான். ஏன்னா இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இயங்கி வருது. விரிவுபடுத்துவதற்கு அங்கேயும் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மனி கழிச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டிய நிலைமை என்ன? இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே. ஆக இதில் ஏதோ தில்லு முள்ளு இருக்குது. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டால் சரி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அந்த கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி போயிடுச்சு. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. நாங்க என்னைக்கே அடிமையா இருந்திருக்கிறோம். அடிமையெல்லாம் கிடையாது. அண்ணா திமுக கட்சி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அண்ணா திமுக நிலைப்பாடு மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். பாரதிய ஜனதா தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். 2 நிலைப்பாடும் திமுக அரசை அகற்றப்பட வேண்டும். அதை ஒத்த கருத்துடைய எங்கள் நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இதுல உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? எப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா விழுங்கிவிடும். எங்களை எல்லாம் விழுங்குறதுக்கு ஒருபோதும் அண்ணா திமுக கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை நீங்க விழுங்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு சேலத்தில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாடு, அந்த கம்யூனிஸ்ட் மாநாடுல திரு ஸ்டாலின் பேசுறாரு. பாதி நான் கம்யூனிஸ்ட், பாதி ஸ்டாலின் கம்யூனிஸ்ட். அப்படின்னா பாதிய ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி பாதியை விழுங்கிட்டார். அதனாலதான் அந்த வார்த்தையை சேலம் மாநாட்டில் பேசியிருக்கிறார். ஆகவே கூட்டணி கட்சி இருக்கு, திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உஷாரா இருங்க. நாங்க உங்களை திட்டமிட்டு பேசல. உஷாரா இருந்தா நீங்க தப்புவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் உங்களை விலகிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இதே திமுக 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க இல்லையா? அப்ப திமுக பாரதிய ஜனதா வெற்றி பெற்று
பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக கட்சி சேர்ந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார். போட்டோ பாரு, நாங்க சொன்னா பொய்யுமைங்க. திரு கருணாநிதி அவர்களும் திரு முரசொலி மாறன் அவர்களும் அவருக்கு மைக் சரி பண்ணிட்டு இருக்காங்க, திரு வாஜ்பாய் அவர்களுக்கு மைக் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அண்ணா திமுக போய் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா விழுங்கிடும், பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக அடிமைன்னு சொல்லுவீங்க எந்த விதத்திலையும். அதே போல 2001 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சு போட்டியிட்டது. திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருக்க என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்குது, அதே போல அண்ணா திமுகவும் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகள் சிதறாம நம்முடைய வாழ் வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும், அதனால ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது நிலையானது. அண்ணா திமுக கொள்கை என்பது நிலையானது, அதில் யாரும் மாற்ற முடியாது. கூட்டணி என்பது எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதற்காக அரசியல் வியூகத்தின் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடைய கட்சியில தலைமை ஏற்று கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நிச்சயமா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவது உறுதி, ஆட்சி அமைப்பது உறுதி. அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் அமைஞ்ச பிறகு மின் கட்டணம் முதல்ல 52% உயர்த்தினாங்க, வருஷம் 5% உயர்த்தப்படும். இப்போ 3 வருஷத்துல 15% மின் கட்டண உயர்வு, ஆக மொத்தம் 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதோட கடவரி இன்னைக்கு மாநகராட்சி பகுதி, பேரூராட்சி, நகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படி மக்கள் மீது வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இந்த மாநகர பகுதியில் வீடு கட்டுறதா பிளான் அப்ரூவ்டு வேணும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 சதுர வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவ்டு 37,800 ரூபாய், திமுக ஆட்சியில் 88,000 ரூபாய், மாநகராட்சி பகுதியில் 88,000 ரூபாய். இன்றைக்கு பிளான் அப்ரூவ்டுக்கு இன்றைக்கு பணம் கட்ட வேணும், 132% உயர்த்தப்பட்டு விட்டது. அதே போல நகராட்சியில் 37,000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் பிளான் கட்டணும் 1000 சதுரடிக்கு, திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய், பேரூராட்சியில் 1000 சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 24,000, இப்ப 70,000 ரூபாய் திமுக ஆட்சியில். இப்படி இன்றைக்கு யாராவது கட்டணம் கட்டணும்னா இவ்வளவு தொகை அதிகரித்திருக்கு திமுக ஆட்சியில். அதுபோல கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை கட்டுப்படுத்தப்படும் என்று அறிவிச்சாங்க. நானும் சட்டமன்றத்தில் இதே கேள்வி கேட்டேன். இன்னைக்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்துட்டு, உங்களுடைய தேர்தல் அறிக்கைப்படி நீங்க செயல்படுங்க, அத்தியாவசிய பட்டியலில் கட்டுமான பொருட்களை சேர்த்து விலை இந்த உயர்த்தப்பட்ட விலையெல்லாம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய் ஒரு யூனிட், இன்னைக்கு 5500 ரூபாய் ஒரு யூனிட், 2500 ரூபாய் அதிகம். ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இன்றைக்கு ஒரு யூனிட் 4500 ரூபாய், திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் அதிகம். அதே போல கம்பி ஒரு டன் அண்ணா திமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், திமுக ஆட்சியில் 70,000 ரூபாய், அப்போ 30,000 ரூபாய் அதிகம். செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய், திமுக ஆட்சியில் 10 ரூபாய், 4 ரூபாய் ஒரு செங்கலுக்கு அதிகம். சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 350 ரூபாய். மரம் 200% விலை ஏறி போச்சு. இதனால நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இனி திமுக ஆட்சி இருக்கிற வரை வீடே கட்ட முடியாது. அந்த அளவுக்கு கட்டுமான பொருட்கள் விலை அபரிதமா
உயர்ந்திருக்கின்றது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த அமைச்சர்களோ இந்த முதலமைச்சர்களோ நடவடிக்கை இல்லை, அதற்குண்டான செயல்பாடும் இல்லை. ஆக இது ஒரு கையிலாகாத அரசு என்பதற்கு இதுவே உதாரணம். அதோட திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்றார், அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய முதலீட்டாரை ஈர்த்திருக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உலக முதலீட்டார் மாநாட்டு நடத்துறீங்க, நாங்க ரைட் நடத்துங்க. எவ்வளவு முதலீடு இது வரைக்கும் ஈர்த்திருக்கிறீங்க, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க, அதனுடைய நிலைப்பாடு என்ன? வெள்ளை அறிக்கை கேட்டா எதுவுமே இல்லை. கேட்டா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் செல்கின்ற இடத்தெல்லாம் தவறான தகவலை கொடுக்கிறான்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய முதலீடு எவ்வளவு, தொழில் முதலீட்டு மாநாட்டின் மூலமாக ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீட்டுடைய அளவு எவ்வளவு, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அதனுடைய நிலை என்ன என்ன? அந்த தொழிலெல்லாம் துவங்கப்பட்டு விட்டதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதே அண்ணா திமுக ஆட்சி 2015 இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சரா பொறுப்பேற்கின்ற பொழுது முதலா தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதெல்லாம் இன்றைக்கு நிறைவடைந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது, பொருளாதாரம் உயர்ந்திருக்குது. இவருடைய ஆட்சியில் இல்லை, அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்டது புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேறிக்குது. அதே போல 2019 ஜனவரி மாதம் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணிகள் துவங்கப்பட்டு பெரும்பாலான தொழிற்சாலைகள் பணி முடிந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்துட்டது. அதுல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்காங்க. இது அண்ணா திமுக ஆட்சியில நடைபெற்ற சம்பவங்கள். திமுக ஆட்சியில் வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைய திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க, அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க, அம்மா இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படி பல திட்டத்தை நிறுத்தி இருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அதை இன்றைய முதலமைச்சரை வெளியிட்டிருக்கார். இப்ப வீடு வீடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு வந்தாங்களா? இதுல 46 பிரச்சனை இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் கண்டுபிடிச்சிருக்கார். அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துடலாம். ஏன்னா 4 வருஷம் முதலமைச்சராக இருந்து பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அப்புறம் பிரச்சனை தீர்க்கிறது எவ்வளவு நாள் ஆகும் சிந்திச்சு பாருங்க. பிரச்சனை கண்டுபிடிச்சு வீடு வீடா அதிகாரிகள் கதவை தட்டி உங்களை கேட்டு மனு வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி பிரச்சனை தீர்ப்பாங்களாம். உங்ககிட்ட வாங்கின மனு எல்லாம் அங்க வடகடையில வடை கட்டி வித்துட்டு இருக்கிறாங்க. வலைதளத்தில் வந்த செய்தி. அதே போல உங்ககிட்ட வாங்கின மனு திருப்புவனத்தில், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது, அதை எடுத்தாங்க. ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வாங்கின்ற மனுக்கெல்லாம் குப்பைக்கு தான் போகும். இதே திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய சொன்னாங்க. ரத்து செஞ்சாங்களா? அதுக்கு 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்க. அதை வாங்கிட்டு போய் எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயகம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநாடு நடந்தது. அதில் கொண்டு போய் மேடையில் வச்சிருந்தாங்க. அந்த மேடையில் திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு அதெல்லாம் பறந்து போய் மிதிவிட்டு வீணா போச்சு. அந்த மனு என்னாச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், நீட் தேர்வை ரத்து பண்ணுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். மதுரையில் திரு மூர்த்தி அவர்களுடைய தொகுதி, இங்கேயாவது சொல்லு ரகசியத்தை, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 4 வருஷமா ரகசியம் சொல்றேன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. இப்படி மக்களை ஏமாத்தி, இளைஞர்களை ஏமாத்தி, பெற்றோர்களை ஏமாத்தி இன்றைக்கு இதை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுக்கு தயாராகாத இருக்க காரணத்தினால அந்த நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததுனால 25 பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு பொறுப்பு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும்.
ஆக முடியும்னா முடியும், இல்லைன்னா இல்லை. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டது, இது முடியாது, ஆனாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்துட்டு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சர் கடந்த சட்டமன்றத்தில் கூட்டம் நடந்தது, அப்ப சொல்றார் முதலமைச்சர், நீட் பிரச்சனை வந்தபோது முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்றார், நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சி வந்த பிறகு இப்போ முடியாதுங்கிறீங்க. இதைத்தாங்க நாங்களும் சொன்னோம். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துடுது, உச்ச நீதிமன்றத்தில், அதனால இது நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இருந்தாலும் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற வேண்டும் என்பது அதிமுக நோக்கம். அதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா எங்க மேல பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இப்பொழுது சட்டமன்றத்தில் அவர் பேசுகின்ற பொழுது நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நீதிமன்ற தீர்ப்பு இருந்ததனால் என்று சொல்கிறார். ஆக இப்படி எப்படி மக்களை ஏமாற்ற என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இந்த மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள், ஆணையூரில் இருந்து மாட்டுத்தாவணி வரை சுமார் 8 கிலோமீட்டர் நீட்டத்திற்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. உமச்சக்குளம் ஊராட்சி பகுதியிலிருந்து மதுரை மாநகராட்சி பகுதியான தல்லாக்குளம் அவுட் போஸ்ட் வரை சுமார் 7 கிலோமீட்டருக்கு மேலான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பறக்கும் பாலம் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. ஒத்தக்கடை பகுதியில் இருவழிச்சாலையாக இருந்த போக்குவரத்து சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தி தரம் உயர்த்தி இன்றைக்கு பாதுகாப்பாக கான்கிரீட் தளத்துடன் சுகாதார பாதாள சாக்கடை அமைத்து கொடுக்கப்பட்டது. புதிதாக மதுரை கிழக்கு தாலுகா அலுவலகம் நரசிங்கம் பகுதியில் அமைக்கப்பட்டது. புதூர் முதல் அழகர் கோயில் வரை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. எம்ஜிஆர் பேருந்து நிலையம் முதல் கூடல் நகர் வரை சுமார் 50 கோடி மதிப்பீட்டில் சாலை போடப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு திட்டங்கள் திமுக ஆட்சியில் புதூர் முதல் நத்தம் வரை 7 கிலோமீட்டர் பறக்கும் பாலம் திருத்தம். NS பெருங்காயம் அருகில் உயர்மட்ட பாலம். திமுக அரசு கிடப்பில் போட்டது டைட்டில் பார்க் திட்டம் அறிவிச்சாங்க, கிடப்பில் போட்டாங்க. அதே போல இன்றைக்கு மதுரையில் 10 ஆண்டு கால சாதனைகள் அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை. இந்த மாநகராட்சி பகுதியில் மக்களுக்கு நிலையான குடிநீர் வசதி செய்து கொடுக்க என்பதற்காக அதிமுக ஆட்சியிலே சுமார் 1300 கோடி மதிப்பீட்டிலே இந்த திட்டம் வகுப்பட்டு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு பைப் மூலம் குழாய்கள் அமைக்கப்பட்டு நம்முடைய நகர் பகுதி முழுவதும் 40 ஆண்டு கால மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை வீடுதோறும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுவும் இன்னும் முடிக்கல. வைகை ஆற்றின் குறுக்கே 90 கோடி மதிப்புள்ள 4 தடுப்பணைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு பாதாளத்தில் இருந்த நிலத்தடி நீரை உயர்த்தி இருக்கிறோம். அதே போல மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கின்ற வகையில் சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் வைகை ஆற்றின் இருகரையிலும் விரைவு இருவழிச்சாலைகள், நீங்க பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றின் இருகரையிலும் அற்புதமான சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அதே போல மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட வைகை கடற்கரை பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் 276 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. தல்லாகுளம் முதல் உமச்சக்குளம் வரை 1000 கோடி மதிப்பீட்டில் 7 அது சொல்லியாச்சு. அதுபோல குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக மதுரை மாநகரில் உள்ள மாடக்குளம் கண்மாய், முத்துப்பேட்டை கண்மாய், செல்லூர் கண்மாய், நிலையூர் கண்மாய், தேங்காய்கால் கண்மாய், வண்டியூர் கண்மாய் எல்லாம் தூர் ஆறப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் தேக்கி வைக்கப்பட்டு நிலத்தடியில் ஒரு நல்ல நிலையை உயரச் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் MLA, மதுரை.